ஒரு நாள் இரவு நேரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பெண்ணு பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. அவ அழுக சாதாரணமாக இல்லை, நெஞ்ச அடைக்கிற மாதிரி, உயிரே நொறுங்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்த ஒரு டிரைவருக்கு அதை காது கொடுத்து கூட கேட்க முடியல. அவர் அந்த பொண்ணுக்கிட்ட போய், அம்மா ஏன் இவ்வளோ அழுவுறீங்கன்னு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, என் புருஷனுக்கு என்ன ஆச்சு, எது ஆகிடுச்சுன்னு அடிச்சுக்கிட்டே கதறினாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அழுகை நிறுத்திட்டு சொல்லுமா அப்படின்னு டிரைவர் கேட்டதும் அவங்க கண்ணீரை துடைச்சிட்டு கை நீட்டி அந்த பக்கம் பாருங்க அப்படின்னு காட்டுனாங்க. அங்கே போய் பார்த்ததும் அவரோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சுது. சக்கரம் சிதறி கிடந்தது. அதன் பக்கத்துலேயே ஒரு ஆண் பலமாக தலையில் அடிபட்டு மோசமான நிலையில் கிடந்தார். உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லியாச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பொண்ணு தலையில் அடிபட்டு மூளையெல்லாம் வெளியே ரோடு ஃபுல்லாக சிதறி கிடந்தது. அவர் உடனே அழுதுகிட்டு இருந்த அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. இந்த பெண்ணு செத்து போய் கிடக்குறான்னா அப்போது நம்மக்கிட்ட அழுத பொண்ணு யார்? அவர் கொஸ்டின் நியாயமானது தான். ஏன்னா மூளை சிதறி மோசமான நிலையில் கொடூரமாக இறந்து கிடக்கிற அந்த பொண்ணு அவள் புருஷனுக்காக அழுதுகிட்டு இந்த டிரைவரை போட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு துடிச்சிட்ருக்கா. ஆனால் இவர் ஓடி போய் பார்த்ததும் அங்கே கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறது இந்த பொண்ணு தான். அப்போ இவ்வளோ நேரமாக அவர்கிட்ட அழுதுகிட்ட பேசிட்டு இருந்தது பொண்ணே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அவருக்கு கையே ஓடலை.